இவா ஒதுங்கி இருந்தா. எத்தனை நாளைக்கு மடாதிபதியாகவே உட்காந்து எல்லாம் இருக்கிறது? எத்தனை நாளைக்கு தான் ஆஃபீஸ்லேயே வேலை பார்த்துட்டு இருக்கிறது? ஒரு ரிட்டையர் ஆகி எங்கேயானும் போய் தனியாக இருக்கணும்னு இருக்காதா? அதை போல் பெரியவா என்ன பண்ணா, இந்த மடத்து பொறுப்பெல்லாம் தன்னோட வாரிசுகிட்ட கொடுத்துட்டும் இவா தேனம்பாக்கத்தில் வந்து இருக்கா. இவருக்கு யாரானும் ஒத்தாசைக்கு கூட இருக்கிறது அசிஸ்டன்ட் 5-6 பேர் இருக்கா இல்லையா, இவெல்லாம் இருந்துட்டுருக்கா. மடத்தில் இருக்கிற வரைக்கும் மடத்துக்குன்னு எல்லாரும் வந்து காணிக்க கொடுக்குறா, எல்லாம் பண்ணுறா. அதில் எல்லாருக்கும் சாப்பிட்றதுக்கு அன்னதானம் பண்ணுறதுக்கெல்லாம் சௌரியமாக இருந்தது. இப்போ இவரோ தனியாக உட்காந்துட்டுருக்கார். மற்றவாளுக்கெல்லாம் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது? அதனால் என்ன பண்ணால் அந்த கூட இருக்கிறவாழ்க்கெல்லாம் இதில் எல்லாம் சில பேர் பிரம்மச்சாரி கல்யாணம் ஆகிறா. உடனே அவள்கிட்ட சொன்னார், நீங்களாம் என்ன பண்ணுங்கோ, பிரம்மச்சாரியும் சன்னியாசியும் பிச்சை எடுத்து தான் சாப்பிட்ணும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கோ, இந்த வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு சுற்றிக்கிற மாட வீதி இருக்குது, தினம் கார்த்தால அங்கே யார்கிட்டேன்னு வீட்டு வீடாக போங்கோ. போய் எனக்கு பிட்சைக்கு ஏதானும் ஒரு பொரியோ கிரியோ ஏதானும் வாங்கிட்டு வாங்க, ஒரு பால், உங்களுக்கு சாப்பாட்டுக்கு ஏதானும் வாங்கி